அத்தனை பெருமை நம்ம தரணிக்கு தான் சேரும். தரணியோட கில்லி படத்தில் முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. அவருக்கே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், எப்படி ஆக்ஷன் ஹீரோ மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டான படம் இந்த கில்லி படம். இப்போ ரீரிலீஸில் கூட எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 50 கோடி அப்பயே வசூல் எடுத்த படம். அதுவும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய்க்கு பூய உனக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுக்க இந்த படம் நம்ம தளபதி விஜய்க்கு மிகவும் உதவுனுச்சு. அப்புறம் திருமலை, திருப்பாச்சின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் படம் இவரை தேடி வந்தது. இவரும் அதுக்கேற்ற மாதிரி நடித்து நம்ம தமிழ் சினிமாவோட மார்க்கெட்டை அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுருந்தாரு. அவர் நடிச்சிருந்த டைம்லேயே பெரும் ஆக்டராக பார்த்துருந்த டைமில் அவர் ஒரு சிங்கர்னு காமிச்சவர் நம்ம தேவா. அவரோட விஷ்ணு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தார், பம்பா ரெட்டி சுக்கா ரொட்டின்னு. அந்த பாட்டோட தான் நம்ம தளபதி விஜயோட சிங்கர் கெரியர் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வரிசையாக பாட்டு பாட ஆரம்பித்தார். அதுவும் இல்லாமல் அவர் படத்துக்கு மட்டும் பாடாமல் அவரோட கூட சக நடிகர்களாக நடித்த சூர்யா,